அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் பட்டாளத்தில் இருக்கும்போதும் பட்டாளத்திலிருந்து லீவ் வரும்போதும் பட்டாளத்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் பண்ணியிருக்கேன். பொதுவாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திரா அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சர்வீஸ் பர்சனுக்கும் உள்ள அந்த ஒரு சோஷியல் வேல்யூ ரொம்பவே கம்மி. அப்போ கடந்த ஒரு 20 வருஷமா இந்த ஜேர்னியில எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பல இடத்துலயும் நான் மீட்டிங் போட்டிருக்கேன். இதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த சோஷியல் வேல்யூ கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த வேலை பற்றாக்குறை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் சார்ந்தவங்களுக்கும் வேலை பற்றாக்குறை இல்லை. அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அந்த வேலை கொடுக்காது. இல்லாட்டி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், கேஎஸ்பி என்ன ரேஷியோ சொல்லி இருக்குதோ அந்த ரேஷியோ கொடுக்காது. அந்த ரேஷியோக்கு பதிலா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை கொடுத்து ஒரே ஒரு டார்கெட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா செக்யூரிட்டி. வேற ஒரு ஆப்ஷனும் அவருக்கு முன்னால் இல்லை. 1984க்கு முன்னால இருந்த அந்த ஒரு ஸ்கீமை விட்டு எப்போ இந்த டெக்ஸ்கோ வந்ததோ அன்னை இருந்து செக்யூரிட்டி மட்டும்தான். அந்த செக்யூரிட்டியும் ஒரு அடிமத்தனமான செக்யூரிட்டி. டிஜிஆர்ல யாரு ப்ரொப்ரைட்டரா இருக்கிறாங்களோ ஆபீசர்ஸ், அவங்க அங்க ஒரு சூப்பர் ஹீரோ. டெக்ஸ்கோல யாரு டைரக்டர் இல்லாட்டி ஜிஎம் இல்லாட்டி ஏஜிஎம் இருக்காங்களோ அவங்க சூப்பர் ஹீரோ. என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது, இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம். அப்போ இதுக்கு காரணமே, நம்மளோட சோசியல் வேல்யூக்கு காரணமே ஜாப் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இதுல இருந்து எப்படி நம்ம ரிகவர் ஆகி எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி ஜாப் கிரியேட் பண்ணாதான், ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணினாதான் முடியும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ரொம்ப வருஷமா பிளான் பண்ணேன். அந்த பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆனது 2020. அதுக்கு ஒரு பேரும் போட்டேன். அதோட பேரு தான் புனர்ஜென்மம். அந்த புனர்ஜென்மம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அது எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதோட ட்ரையல் மாடல், ஒரு சாம்பிள் ஈரோடுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜஸ் இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணேன். அது மட்டும் பத்தாது அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 lakh செலவு பண்ணி அந்த ஆர்கிடெக்சரோட ஒரு வீடியோகிராஃப் ரெடி பண்ணேன். இதெல்லாம் ரெடி பண்ணி நான் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பினேன், சதர்ன் ஜிஓசிக்கு அனுப்பினேன். அவங்க லெட்டர் எல்லாம் கீழே வரும். பிரைம் மினிஸ்டர் அந்த ப்ராஜெக்டை பத்தி என்ன எழுதியிருக்காரு, ஜிஓசி என்ன எழுதியிருக்காரு. அந்த ப்ராஜெக்டோட பேரே 10 acres 10 crores. அதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டிங்ல இருக்கும். அதாவது 10 கோடி ரூபாய் 10 ஏக்கர் இடம். அதுல என்னெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நம்ம செய்ய முடியும், எப்படி ஒரு ஜாபை கிரியேட் பண்ண முடியும், எப்படி அந்த லைஃப் ஸ்டைல், எக்ஸ் சர்வீஸ் மேனோட லைஃப் ஸ்டைல், எக்ஸ் சர்வீஸ் மேனோட கம்யூனிட்டியோட லைஃப் ஸ்டைல எப்படி மேல கொண்டு வர்றது, அப்படி எல்லாமே அந்த ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப வாலண்டியரா 100 பேர் மட்டும் போதும் அந்த ப்ராஜெக்டுக்கு. அப்போ எப்படி 10 crores நம்ம இது கலெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா,
ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனும் அவரோட சொந்த காசு போட வேண்டியது இல்லை. அந்த 100 பேரு அவருடைய சொந்த காசு போட வேண்டியது இல்லை. அப்படி ஒரு ப்ரொவிஷன் இந்த மாதிரி 10 லட்சம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு, எஸ்பெஷலி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அதுவும் வட்டி இல்லா கடன், ஒன்லி 25% மட்டும்தான் வட்டி வரும். அப்படி உள்ள ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அங்கே. அப்போ நம்ம காசு போடாதையே 10 கோடி ரூபாயோட ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம பண்ணியாச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த இண்டஸ்ட்ரியில மினிமம் 1000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். 1000 பேருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை கொடுக்க முடியும். ரொம்ப சர்வசாதாரணமா, அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லாது. அப்படித்தான் எந்த பிளான். அப்படி பிளான் பண்ற ஒரு லீடர், 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ற லீடர், சின்ன சின்ன இந்த 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி இருக்கலாம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது இல்லாத நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அசோசியேஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் இப்ப ஜஸ்ட் 1 வருஷம் தான் ஆயிடுச்சு. அது பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ் இல்ல, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல சம்பாதிக்கிற மோட்டிவ் அதுல பண்றதுதான் அது. அதே மாதிரி அதுக்கு முன்னால ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன், அதுலதான் இப்படி நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் பைசா சம்பாதிக்கிறதுக்கும் மணி மோட்டிவ் அல்ல மேட்டர். எப்படி சொசைட்டியை, கம்யூனிட்டி சொசைட்டியை மேல கொண்டு வருது, இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன்ல சில மெம்பர்ஸ் முன்னால நின்று பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த 10 ஏக்கரா கிடைக்காட்டியும், கவர்மெண்ட் கிட்ட கிடைக்காட்டியும், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் 2026 கண்டிப்பாக ஒரு ட்ரையல் மாடல்ல அட்லீஸ்ட் ஒரு 4 ஏக்கர்ஸ்ல எக்ஸ் சர்வீஸ்மேனோட ஜாப் ஓரியன்டா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுல இதெல்லாமே ஒரு முயற்சி தான். அந்த ஒரு டார்கெட், எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, அதுதான் டார்கெட். அது இல்லாத ஒருத்தர் ஒரு அசோசியேஷன் வச்சாச்சு, சந்தா கலெக்ட் பண்ணியாச்சு, பணம் சம்பாதிச்சு, இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயங்கள், ஒரு ரொம்ப சில்லி. ஏன்னா அதெல்லாம் பேசுறவங்க என்ன அப்படின்னா அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அப்ப நம்ம அந்த ரேஞ்சை விட்டு ஒரு சமுதாயத்துல நம்ம வளரும் போது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு உள்ள அந்த கம்யூனிட்டியை மேல கொண்டு வரணும்னா எல்லா விதத்திலையும் நம்ம வளரணும். வேலை வாய்ப்புல முன்னால இருக்கணும், அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல அதுல முன்னால இருக்கணும், நம்ம பசங்க நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கணும். அப்பதான் சொசைட்டி மேல வரும். அப்பதான் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் மதிப்பாங்க. அப்ப நமக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி, நமக்குன்னு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த அனைத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன் அண்ட் ஆல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கணும். அவங்களுக்கு அப்படி ஒரு யூனிட்டி கிரியேட் பண்ணணும். அதுதான் அந்த ப்ராஜெக்ட் தான் புனர்ஜென்மம் ப்ராஜெக்ட். புனர்ஜென்மம் ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் அதுல நாம செய்ய போறோம் என்று இந்த வீடியோல ரைட் சைடுல அப்படியே ஸ்க்ரோல் ஆயிருக்கும், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருந்து யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அதை பாருங்க. அந்த வீடியோவும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த யூடியூப் மை பிளட் குரூப் இஸ் ESM பாசிட்டிவ்ல கமெண்ட்ஸ் அனுப்புங்க. கமெண்ட்ஸ் அனுப்பிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இதே மாதிரி ஒரு 100 பேர், அது எந்த அசோசியேஷன் இருக்குது இல்ல அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. சார் நாங்க 100 பேர் ரெடி ஆகுறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே பணம் போடாது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வர்ற ப்ராஜெக்ட் தான் அது. முக்காவாசி பேருக்கு அது தெரியாது. அதுதான் உண்மை.
நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஈரோட்ல டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரீஸ், சேலத்துல அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இரும்பு, அப்படின்னு உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அந்த இடத்துல அந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டிக்கு, அங்க இருக்கிற கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது விரைவில் நம்ம பண்ணுவோம். நீங்க அந்த வீடியோ தமிழ்ல பார்த்துருப்பீங்க, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, அதோட ஆர்கிடெக்சர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். எப்போ ஒரு யுனைட்டடா நம்ம எல்லாம் ஒரு நோக்கத்தோட, ஒரு டார்கெட்டோட நம்ம பிளான் பண்ணி முன்னால போனா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு சந்தேகமே இல்லை. நீங்க இந்த யூடியூப் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.